வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம்பிரியா. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அரசு மருத்துவமனையில் அதிரடி ஆய்வு மேற்கொண்ட ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர். மக்களின் தொலைபேசி புகாருக்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒட்டநத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைந்துள்ளது. இந்த நிலையில் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் மதன் ராஜா இன்று திடீரென அங்கு ஆய்வு மேற்கொண்டார். கட்டிடம் தரமாக இல்லை, கட்டிடத்தை சுற்றி புதர்கள் மண்டி கிடப்பதாகவும் இதனால் விஷ சந்துகள் மருத்துவமனைக்கு உள்ளே வருவதாகவும் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்தனர். இதனை கேட்டு உடனடியாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் போது மருத்துவர்களிடம் வெறிநாய் கடித்து யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா, 108 ஆம்புலன்ஸ் 24 மணி நேரமும் இயக்கப்படுகிறதா, கர்ப்பிணி பெண்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படுகிறதா என்று கேட்டறிந்தார். அப்போது மருத்துவர் கூறுகையில், தங்கள் மருத்துவமனைக்கு எஸ்ரே எடுப்பதற்கு மிஷின் தேவைப்படுகிறது. பெண்களுக்கு கருத்தடை செய்யும் அறை தளம் மிகவும் மோசமாக நிலையில் இருக்கிறதாகவும் அதனையும் சரி செய்து தர வேண்டும், கட்டிடத்தை புதுப்பித்து தர வேண்டும். இதனைத் தொடர்ந்து வட்டார பொது சுகாதார அலுவலகத்தை ஆய்வு செய்தார். அப்போது கட்டிடத்தில் சிமெண்ட் சேர்க்காததால் உதிர்ந்து வருவதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அதனையும் சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று ஒட்டப்பிடாரம் ஒன்றிய கிராம வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனடியாக செய்து தர வேண்டும் என்று அறிவுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து தனியார் பேருந்துகளில் பொதுமக்கள் நோயாளிகள் கூடுதல் வசூல் செய்வதாக தொடர்ந்து புகாரின் பேரில் தனியார் பேருந்தில் சட்டமன்ற உறுப்பினர் திடீர் ஆய்வு செய்தார். பொதுமக்களிடம் அதிகமாக வசூல் செய்யக்கூடாது, செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்து அனுப்பி வைத்தனர். ஒட்டப்பிடாரம் வட்டார மருத்துவ அலுவலர் கோகுல், ஒட்டப்பிடாரம் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் காளிமுத்து மற்றும் மருத்துவ அலுவலர்கள், செவிலியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். 2025 முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 2024 அப்பாயின்மெண்ட் ஆகும்போது ஒரே ஒரு டாக்குமெண்ட் 5 போஸ்ட்டுக்கு ஒரு டாக்குமெண்ட் தான். மற்ற ஃபீல்ட் ஆக்டிவிட்டிஸும் நான் தான் பார்க்கணும். மற்ற இப்போ இந்த கொஞ்சம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு ஏதாவது ரிலீஸ் பண்ணுவாங்க சார். இப்போதைக்கு வந்து நாங்கள் ஒரு இந்த கேட்டு இது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த டிஆர்டிஏ டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பாத்ரூம் கட்டுறது சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. 28+2 சிவில் ஒர்க்கு இதான பாலா? ஆமாம் சார், அந்த 30 லட்சத்துக்கு வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இருக்குது சார். இது ஆல்ரெடி நாங்கள் 2 இதாக கொடுத்தோம். மொத்தம் வந்து ஒரு 70 lakhs கொடுத்துருந்தோம் சார். இது வந்து 2 சைடாக பிரிச்சுட்டாங்க. ஓடின்னு ஒரு பக்கம் இருக்காங்க, ஓபின்னு ஒரு பக்கம் இருக்காங்க. ஒரு பக்கத்துக்கு வந்து அந்த 30 lakhs சேங்ஷன் பண்ணிட்டாங்க சார். ஒன்றும் டெண்டர் யாரும் விடலை. அது விடும்போது கொஞ்சம் நல்லா பண்ணி நீங்கள் கொஞ்சம் யார் ஏதோ அவங்க ஒரு தவறு பாவம் தவறு இல்லைங்களா? இப்போ சார் வந்து நேரத்துக்கு நாங்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம். ஆமாம் சார், காலையில் இல்லை வைக்கக்கூடாது, உள்ள வைக்கக்கூடாது. சார் அப்புறம் இந்த இதுக்கு தான் சார் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது ஒரு நாள் பண்ணி கொடுக்கணும் ஒரு நாள் அப்போதைக்கு சொல்லியிருந்தேன் சார். பாருங்க, கையை வைங்க, அது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கேப் இருக்குன்னு தெரிஞ்சுல. அது பாருங்க, கை வைங்க, அது தெரியும். இதனால வந்து ஊருக்கு வந்து மக்கள் போக வேண்டியது ஃபேமிலி ட்ரைன் பண்ணாங்க சார். அதுக்கு வந்து ஏன்னா வந்து இருந்து அதை யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா பக்கத்துல வரும்போது ஒரு எமர்ஜென்சினா வந்து லாக் பண்ணுவோம். அதனால இது என்னன்னா டெலிவரி பண்ணுறது என்னன்னா நீங்க டெலிவரி அங்கே தான் அனுப்புறீங்க. நாங்கள் அங்கே இது அமௌண்ட் எல்லாம் இப்போ சாங்ஷன் ஆனதா? இது இல்லை பில்டிங் தேவா? கரெக்டாக பண்ணுறாங்க. சரி சார். மொத்தம் அதையும் சேர்த்து ஃபுல்லாக இப்போதைக்கு வந்து 30 lakhs 28 lakhs வந்து சிவில் ஒர்க்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 lakhs எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க.
மராமத்து பண்ணி. தளத்தை பூரா போட்டு துவச்சிட்டாங்க. இது மேடுண்ணே, இது மேடு, இது பள்ளத்தா எப்படி இருக்கு ஒரு கண்டென்ட். போய் சொல்லியா ஏனே பூரா போச்சுண்ணே. ஆமாம் ஃபுல்லாகவே அப்படியே இறங்கிருச்சே. ஏறி வரேன். இதெல்லாம் புதருக்கு மாட்டேங்குது, இதெல்லாம் க்ளீன் பண்ணணுண்ணே. இதெல்லாம் க்ளீன் பண்ணுங்க. வரு இது என்னதுன்னு நினச்சாங்கன்னு தெரியல. காடா இது? காடாண்ணே. இதெல்லாம் இது லெவல் பண்ணணும். ஏன்னா தள்ளிடு. ஆமாம் சார், பாசி இருக்குது சார். இது வந்து 1 சைடு திறக்கும், 3 சைடு நம்ம வேணும் திறக்கும். 3 சைடு நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இல்லை இது ப்ளஸ் பாம்பு இப்படி இருந்தால் எப்படி இருக்க முடியும்? பாம்புலாம் ஏறிடும். உடனே நீங்கள் பிடிஓக்கு படிங்க, உடனே பேசி இது இமிடியட்டாக கால் பண்ண சொல்லுங்கள். இங்கே வரு. ஐயோ சச்சோ சிம்முண்டே இல்லை பாருங்க. அப்பாவியடா. ஆமாங்க ஒட்டனத்தம். ஆமாம் சரி சரி ஓகே. ஆ என்ன பிராண்ட் இருக்க? பாயிண்ட்ஸ் இல்லைன்னா அவங்க சொல்லுங்க. அவங்க கையை வைங்க. நீங்கள் கையை வைங்க, உட்காந்து கையை வைங்கண்ணே. அதனால என்ன இருக்கு? பாருங்க எப்படி இருக்குண்ணா இருக்கு. சிமெண்ட்டுங்க இல்லை ஒன்று இப்படி இருக்கு. நீங்களே பாருங்க எப்படி இருக்கு இந்த கட்டடம், எப்படி இருக்கு. க்ளீன் இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக செடி வளர்ந்து ஓப்பன் ஏரியாவில் தான் இருக்குது. ஆமாம், அது கொஞ்சம் சரி பண்ணுறது கொஞ்சம் என்னென்னு பாருங்கள் சார். ஒரு 2 டேஸ்க்குள்ளே கொஞ்சம் அதை ரெடி பண்ணி விடுங்க. ஆமாம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சார். ஏன்னா ஃபுல்லாக இங்கே உள்ள கிராம மக்கள் தான். கிராம மக்களுக்கு நம்ம அதுக்கான இது என்ன சப்போர்ட்டோ அதை நம்ம வாங்குகிறோம். நம்ம அதை எஸ்டிமேட் போட்டு ப்ரொபோசல் போட்டு நமக்கு வருது. அந்த வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து கரெக்டாக பயன்படுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம்
அது கொஞ்சம் பாருங்கள் சார். பார்த்துட்டு அது எனக்கு கொஞ்சம் என்னங்கிறது எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். அது போக அந்த ஒரு 2 பில்டிங் முன்னால் இருக்கா சார், அது ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அதை நம்ம கொஞ்சம் அந்த டெமாலிஷ் பண்ணுறதுக்கும் அது இன்னும் எதுவும் ஸ்டெப் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாங்க சார், பாருங்கள். அப்படின்னா ஆமாம், நேரில் கொஞ்சம் பார்க்க வாய்ப்பு இருந்தால் நேரில் வாங்க. திரும்பவும் ஒரு 2 டேஸில் எதாவது பார்த்துட்டு மறுபடியும் ஆமாம் வந்துட்டு அதே மாதிரி புது பில்டிங்குமே உள்ள அது பிரச்சனை இருக்குது. இந்த பழைய பில்டிங் டெமாலிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இமீடியட்டாக கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க. இந்த பூச்சி இதெல்லாம் கொஞ்சம் அலையுங்கிறாங்க, ஏன்னா பொதுமக்கள் நம்ம கம்ப்ளைண்ட் வருது அது. ஆமாம், அது கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் ஆமாங்க சார், அது பாருங்கள். பார்த்துட்டு நானும் வரேன். ஆமாம், ஒரு 3 டேஸ்க்குள்ளே அது கொஞ்சம் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் அதை ஆக்ஷன் எடுத்துருங்க சார். சரிங்களா? சரி. எம்எல்ஏ பொதுமக்கள் வந்து சிரமத்துக்கு மன்னிக்கணும். அதாவது இந்த ரோட்டில் பஸ்ஸுகள் வந்து ரெகுலராக ஓடிட்டு இருக்கு. அதை ஆய்வு பண்ணதுக்காண்டி தான் எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க. சரியா? டிக்கெட் இருந்தால் எம்எல்ஏ டிக்கெட் பாருங்க. இருங்க தலைவா. வேற என்ன அவங்க பார்க்கட்டும் பாருங்க. இது சேம் தான் ஏரியா டிக்கெட்டோட ஆக்சுவல் ரேட் எப்படின்னா டிக்கெட் இது வந்து 2 சரி. இது வேலிடேட் எப்படி பண்ணுறீங்க? நம்ம மிஷினில் எதுவும் இருக்கா இல்லைன்னா இந்த ஒட்டணத்தூர் இந்த ஜங்ஷனுக்கு போகிறதுக்கு 60 ரூபா 30 ரூபா போட்டுருக்காங்க. அது வந்து இதில் நமக்கு மிஷினில் காப்பி சரி. சரி, அடுத்தது அக்கனை அடுத்தது 20 ரூபா வாசனத்துக்கு ஒரு ஆள் பண்ணி மழையை தாண்டிட்டேன். இதை கட்டிட்டீங்க. சரி, இதுக்கு இது வந்து செப்பரை இன்னொரு சாரதவன் போகுது. அதில் பிடி இதில் என்னன்னு தெரியுங்களா? அதாவது 15 ரூபா டிக்கெட்னா 15 ரூபாய்க்கு தொம்பு போட மாட்டேங்காங்க, 2 போடுறாங்க. கரெக்டாக தான் நான் பண்ணிக்குவேன். இது வரைக்கும் நான் ஓடி இருக்கிறேன். நான் ஒரு 1 மாதமும் ஓடுறேன். லாஸ்ட்டில் ஸ்டாப் வருவாங்க. இது வரைக்கும் நம்மகிட்ட எந்த ஒரு கம்ப்ளைண்ட் உங்களுக்காக தான் வந்தோம்.